السلام عليكم ورحمة الله وبركاته نحمده ونصلي على رسوله الكريم أما بعد கண்ணியத்திற்குரித்தான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பண்பாடு கலாச்சார நெறிமுறைகள் என்று வருகின்ற பொழுது நம்முடைய மார்க்கம், இஸ்லாமிய மார்க்கம் அதில் தனித்துவமானது. அப்படி சிறந்த ஒரு பண்பாட்டு கலாச்சாரமாக இஸ்லாம் முன்வைக்கக்கூடிய ஒன்று தான் விருந்தினர்களை கண்ணியம் செய்யக்கூடிய அந்த ஒரு சிறந்த பண்பு. பிற சமூகங்கள், பிற மதங்கள் அதை குறித்து பேசினாலும் இஸ்லாம் இப்படி ஒரு பார்வையை அதை குறித்து முன்வைக்கிறது. இந்த விருந்தோம்பல், விருந்தினர்களை கண்ணியப்படுத்துவது என்பது இறை நம்பிக்கை, அது ஒரு இறை நம்பிக்கையின் அடையாளம் என்று மார்க்கம் சொல்கிறது. மன்கான யுக்மினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிர் ஃபல்யுக்ரிம் வைஃபஹு, யார் அல்லாஹ்வையும் அவருடைய ரசூலையும் ஈமான் கொண்டார்களோ அவர்கள் விருந்தினர்களை கண்ணியம் செய்யட்டும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தருகிறார்கள். அதை செய்தால் அது ஒரு இபாதத் என்பதாக, அதற்கும் அல்லாஹ்விடத்திலே கூலி என்பதாக அதன் மீது மக்களை ஆர்வமூட்டக்கூடிய ஒரு செய்தியை நம்முடைய மார்க்கம் சொல்லித் தருகிறது. இந்த விருந்தோம்பல் என்ற விஷயம் என்பதிலே பேறு பெற்றவர்கள் சையதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் விருந்து உபசரிப்பை குர்ஆனில் 2 இடங்களிலே அல்லாஹ் வெவ்வேறு விதமாக பதிவு செய்கிறான். ஹல் அதாக ஹதீஸு பைஃபி இப்ராஹீம் அல் முக்ரமீன், பெருமானாரை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலே வந்த அந்த சங்கையான விருந்தினர்களை குறித்து உண்டான செய்தி நபியே உம்மிடத்தில் வந்ததா என்று அல்லாஹ் கேட்கிறான். ஒரு 3 நபர்கள் கொண்ட ஒரு விருந்தினர்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இடத்திலே வருகிறார்கள். அவர்களை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அழகிய முறையில் உபசரித்து விட்டு தன் மனைவியிடத்திலே செல்கிறார்கள். ஃபராக இலா அஹ்லிஹி, உணவு தயாராகி கொண்டிருக்கிறது. காலை கண்டினுடைய இறைச்சி வீட்டிலே தயாராகி கொண்டிருக்கிறது. வந்த விருந்தாளிகளை அமர வைத்து விட்டு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அந்த உணவை, இறைச்சிகளை கொண்டு முன் வைத்த பொழுது ஏனோ தெரியவில்லை, வந்தவர்களுக்கு இந்த விருந்தின் மீது நாட்டம் இல்லை, அவர்கள் விருந்தை உண்ணவில்லை. இதை பார்த்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஒரு விதமான ஒரு பயம், அச்சம் வருகிறது. வந்தவர்கள் விருந்தை உண்ணவில்லை, என்ன நோக்கத்திற்காக வீட்டிற்கு வந்திருக்கிறார்கள் என்ற ஒரு அச்சம். ஒரு அச்சத்தை மறைத்தார்கள். இப்படியும் தஃசீரிலே வருகிறது, அவர்கள் விருந்து உண்ணவில்லை என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கவலைப்பட்டதாக வருகிறது. வந்தவர்கள் மலக்குமார்கள் என்று தெரிந்ததும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நிதானம் அடைந்தார்கள் என்ற ஒரு செய்தி. ஆகவே இந்த விருந்தோம்பல் என்பது நபிமார்களுடைய நடைமுறையாக இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஆரம்ப கட்டத்திலே வஹி வந்த பொழுது தன்னுடைய அருமை மனைவி ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்திலே பெருமானார் ஓடி வருகிறார்கள். ஜம்மிலூனி, என்னை போர்த்துங்கள், போர்வையால் போர்த்துங்கள் என்று. அப்பொழுது தன் கணவரை அரவணைத்த ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களின் பண்பை ஒவ்வொன்றாக சொல்லிக்கொண்டே வருகிறார்கள். லா யுஹ்ஸிகல்லாஹு அபதா, உங்களை ஒரு காலமும் அல்லாஹ் இழிவுபடுத்த மாட்டான் என்று சொல்லிவிட்டு, ஏன் தெரியுமா, துக்ரிமுல் லைஃப, நீங்கள் விருந்தினர்களை நீங்கள் சங்கை செய்கிறீர்கள் என்ற ஒரு வார்த்தையை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா பதிவு செய்கிறார்கள். விருந்தினர்களை சங்கை செய்பவர்களை, கண்ணியம் செய்பவர்களை அல்லாஹ் ஒரு காலமும் இழிவுபடுத்த மாட்டார் என்ற செய்தி நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த பண்பு பெருமானாருக்கு நபுவத்திற்கு முன்பதாகவே கொடுக்கப்பட்டிருந்தது. அதே போன்று தான் பெருமானாரின் பட்டறையிலே பாசறையிலே பட்டை தீட்டப்பட்ட சஹாபாக்களும் அப்படித்தான் இருந்தார்கள். அபூ தல்ஹா அவர்களின் வீட்டிற்கு பெருமானார் ஒரு விருந்தினரை அனுப்பி வைக்கிறார்கள். வீட்டிற்கு வந்த விருந்தினரை அபூ தல்ஹா அவர்கள் வரவேற்றதற்கு பின்னால் தன் மனைவியிடத்திலே கேட்கிறார்கள், வந்த விருந்தினருக்கு உணவு ஏதாவது வீட்டில் உண்டா என்று கேட்கிறார்கள். சஹாபாக்களின் வாழ்க்கையை பாருங்கள், விருந்தினருக்கு கூட உணவில்லாத ஒரு சூழல். அருமை அவருடைய மனைவி சொல்கிறார், நம்முடைய குழந்தைகளுக்கு மட்டும்தான் உணவு இருக்கிறது என்று. அவர்கள் ஒரு திட்டம் தீட்டுகிறார்கள், வந்தவர்களை கவனித்தாக வேண்டும், பெருமானாரின் உத்தரவுகள் இருக்கிறது. தன்னுடைய குழந்தைகளை தூங்க வைத்துவிட்டு வீட்டில் உண்டான விளக்குகளை அணைத்துவிட்டு விருந்தாளிகளுக்கு உணவு பரிமாறுகிறார்கள். தங்களுக்கு உணவு இல்லை, தாங்கள் உணவு உண்பதை போல அவர்கள் பாவனை செய்கிறார்கள். இப்படியே இந்த நிகழ்வு முடிந்து விடுகிறது.
மறுநாள் ஃபஜருடைய வேளையிலே பெருமானாரை சந்தித்த அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அப்பொழுது பெருமானார் அந்த சஹாபியிடத்திலே சொன்ன வார்த்தை, அஜிபல்லாஹு அன் சனிஆதிக்கும், உங்கள் கணவன் மனைவி இந்த செயலை கண்டு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆச்சரியப்பட்டதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்ந்தார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். அதை குறித்து அவர்கள் இருவரையும் குறித்து அல்லாஹ் ஒரு வசனத்தை இறக்கிறார். அவர்கள் தங்களுக்கு உணவுடைய தேவை இருந்தும் கூட அவர்கள் விருந்தினர்களை கண்ணியம் செய்தார்கள் என்று அல்லாஹ் அவர்களை புகழ்ந்து அவர்கள் வெற்றியாளர்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களை பற்றி செய்தியை சொல்கிறார். இது போன்ற இந்த பண்பு நம்முடைய சமூகத்திடத்திலே குறைந்து வருவதை நாம் பார்க்கிறோம். விருந்தினர்கள் ஒன்றை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும், அவர்கள் நம்முடைய இல்லங்களுக்கு வருகின்ற பொழுது அல்லாஹ் படத்திற்கு உண்டான பரக்கத்தை நம்முடைய வீடுகளுக்கு கொண்டு வருகிறார்கள் என்று புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி வீடுகளுக்கு பரக்கத்து வருகின்ற பொழுது முசீபத்துகள் நம்முடைய இல்லங்களை விட்டு நீங்குகிறது என்ற ஒரு செய்தி இதிலே இருக்கிறது. விருந்தினர்கள் நம்முடைய இல்லங்களுக்கு வரவில்லை என்றாலோ அவர்களை கண்ணியம் செய்ய வேண்டும் என்ற அந்த பண்பு நம்மிடத்திலே ஒரு அசட்டையாக குறைந்து வருகிறது என்றாலோ நாம் அதிகமாக அச்சம் கொள்ள வேண்டும். சையதுனா அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு நாள் அழுது கொண்டே இருக்கிறார்கள். அவரிடத்திலே கேட்கப்பட்டது, அமீருல் முஃமினீனே, எதற்காக நீங்கள் அழுகிறீர்கள் என்று கேட்ட பொழுது அவர்கள் சொன்னார்கள், ஒரு வாரம் ஆகிறது, 7 நாட்கள் ஆகி முன்னிடத்திலே விருந்தினர்கள் வரவில்லை என்று அவர்கள் கை சேதப்பட்டு சொன்னார்கள். என்னிடத்திலே விருந்தினர்கள் வரவில்லை என்றால் அல்லாஹ் என்னை கேவலப்படுத்தி விட்டானோ என்று நான் அச்சப்படுகிறேன் என்று சொன்னார்கள் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். இந்த அளவிற்கு சஹாபாக்களுடைய வாழ்க்கை நடைமுறை இருந்திருக்கிறது என்று நாம் பார்க்க வேண்டும். அவர்களின் வழியை பின்பற்றக்கூடிய நம்மிடத்திலே அது போன்ற உயரிய பண்புகள் வர வேண்டும். எவர் ஒருவர் அதிகமாக விருந்தினர்களை கவனிக்கிறார்களோ அவர்களுடைய சந்ததியினருக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உணவு பற்றாக்குறை ஏற்படுத்த மாட்டார் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அல்லாஹ் நமக்கு கொடுத்த நியாமத்துகளுக்கு நாம் அதிகமாக நன்றி செலுத்துவோம். நன்றி செலுத்தும் விதமாக தான தர்மங்கள் செய்வதும் யதார்த்தமான ஒரு நடைமுறை தான். இப்படி நாம் வீடு கட்டுகின்ற பொழுது அந்த ஒரு நியாமத்துக்காக அல்லாஹ்வுக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும் என்று நாம் ஆசைப்பட்டால் அந்த வீட்டிலே விருந்தினர்களுக்கு நாம் ஒரு அறையை ஏற்பாடு செய்ய வேண்டும். அப்படி செய்கின்ற பொழுது அது இந்த வீட்டுக்கு செய்கின்ற தர்மம் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எப்படி ஒரு மார்க்கம் இது போன்ற கலாச்சார பண்பாட்டை நமக்கு விதைக்கிறது என்பதை நாம் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இது போன்ற சிறந்த பண்புகளை பெற்ற முஃமின்களாக சீரடிகளாக அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.